இப்படியெல்லாம் கூட மரணம் நேருமா என்று இன்னமும் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் அலிகானின் உறவினர்கள். அலிகான் ரயில் பயணத்தின் போது தூங்கிக் கொண்டிருக்கையில் நடுத்தர பெர்த் அறுந்து விழுந்ததில் உயிரிழந்திருக்கிறார். கேரள மாநிலம் மரஞ்சேரியை சேர்ந்தவர் அலிகான். இவர் இம்மாதம் 18ஆம் தேதியன்று இரவு டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த ரயிலின் கீழ் பெர்த்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். ரயில் தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் என்ற இடத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது நடுவிலிருந்த பெர்த் உடைந்து அலிகான் மீது விழுந்தது. இந்த விபத்தில் அலிகான் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. அலிகானுக்கு 3 கழுத்து எலும்புகள் உடைந்து நரம்பும் பாதிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அலிகானின் கைகால்கள் முழுவதுமாக செயலிழந்தன. அலிகானை தெலுங்கானா மாவட்டம் வாரங்கலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ரயில்வே அதிகாரிகள் அழைத்து சென்றனர். பின்னர் அவர் சிறப்பு சிகிச்சைக்காக ஹைதராபாத்தில் உள்ள கிங்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் ஆனால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் பிரேத பரிசோதனைக்கு பின் உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது.